ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்களும் இணைந்திருக்கிறார். ஒரு பக்கம் இது ஆபாச பேச்சு, ஜீரணிக்க முடியாதுங்கிற ஒரு பார்வை, இன்னொரு பக்கம் பேச்சுக்கு கைதா, எதிர்கட்சி தலைவரே கைதா, பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னாடி கைதா அப்படிங்கிற ரெண்டு பேர் கோஷங்களை கேட்குறோம். யுவர் வியூஸ் மிஸ்டர் ரமேஷ். நேற்றைய தினம் தஞ்சையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எதிர்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அந்த சர்ச்சைக்குரிய பேச்சில் ஈடுபடவில்லை. அவர் தன்னுடைய பேச்சில் இந்த அரசாங்கத்தை விமர்சித்து பல கருத்துக்களை வரிசையாக முன்வைத்து வந்தார். கடுமையான சில விமர்சனங்களை காட்டமான வார்த்தைகளில் கூட வெளிப்படுத்தி வந்தார். ஜோக்கர் அமைச்சரவை, பிளாக் டிக்கெட் விற்கிறவர் மந்திரி என்றெல்லாம் கூட சொல்லிக் கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட விமர்சனங்கள் காட்டமானவை என்று எடுத்துக்கொண்டுள்ளான். கடைசியாக முதலமைச்சரை பற்றி வரும்போது கூட்டத்திலிருந்து சில குரல்கள் எழுந்தன. ஒரு குறிப்பிட்ட திரைப்பட நடிகையின் பெயரை கூறப்பட்டது. அப்போது அவர் கூறிய கருத்து என்பது ஒரு ரசனை குறைவான ஒரு இன்டைரக்ட் சர்காஸ்டிக் அல்லது ரசனை குறைவான ஒரு விமர்சனம். அந்த விமர்சனம் என்பது அவருடைய தகுதிக்கு அல்லது அவர் வகிக்கிற பதவிக்கு உரியதல்ல என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நிச்சயமாக நான் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையிலே சிலர் கைத்தட்டல் வாங்குவதற்காக பேசுவதை போல ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசக்கூடாது என்பதை நான் சர்வ நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எனக்கு தெரிந்தவரை எந்த நிலையிலும் இந்த மாதிரி பேசியவர் இல்லை. ஆனால் நேற்றைய தினம் அப்படி அவர் பேசிவிட்டார். நீங்கள் அதற்காக ஒரு அவதூறு வழக்கு தொடர்கிறீர்கள். தொடர முடிவு செய்துவிட்டது தஞ்சை காவல்துறை. யாரோ அளித்த புகாரின் பேரிலோ அல்லது வாலண்டியரா கூட செய்யலாம். அப்படி வழக்கு பதிவு செய்தால் கட்டாயம் கைது செய்தே ஆக வேண்டும் என்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஆகவே கைது என்பது ஒரு அச்சுறுத்தும் நடவடிக்கை. அது கூட நீதிமன்றம் 12 மணி வரை அவரை கைது செய்யக்கூடாது என்று விதித்துள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான போலீசாரை இங்கே கொண்டு சென்று வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? இது என்ன மாதிரியான மனப்பான்? அமைச்சர் ஒன்றிய செயலாளரிடம் இன்னொரு ஒன்றிய செயலாளரை பற்றி வரம்பு மீறி பேசுகிறார். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.